நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், அழகன் சார், என்னங்க சார் பேசவே மாட்டீங்க? குருவி, என்ன குருவி சார் அமைதியாவே இருக்காரு? கண்ணா, சாரு மோஷன்ல இருக்காரு. என்னது மோஷனா? சாரி, எமோஷன்ல சைலண்டா வயலின் வச்சுக்கிறாரு. சார், அழகன் சார், ஏங்க சார்? சார், அழாதீங்க சார். குருவி, சார் என்ன பண்றாரு? அழுவுறாரு கண்ணா. சத்தமே வரல. ஆடியோ இல்லாம அழுவுறாரு கண்ணா. ஏன் அப்படி? இல்ல, அவரு அழுது அந்த சோகம் உன்னை தாக்கிடுமோன்னு பயப்படுறாரு. அழகன் சார், என்னாச்சு சார்? சார், என்ன சார் நீங்க? அழாதீங்க சார். கண்ணா, முடியலடா கண்ணா. ஏன் சார்? இந்த பசங்களுக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கடா. யார் சார் சொன்னாங்க? நீ ஸ்டாலின் கிட்ட சொன்னத கஸ்பார் ஒட்டு கேட்டு வந்து என்கிட்ட சொன்னா கண்ணா. அதெல்லாம் ஒரு மேட்டரா சார்? ஏய், இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லையாடா உனக்கு? எங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதானே சார்? கண்ணா, 30 ரூபாய் புக் பீஸ்னா கூட அதுல 28 ரூபாய கட்டிட்டு மீதி 2 ரூபாய் சில்லற இல்லைன்னு சொல்ற இந்த உலகத்துல அசால்ட்டா 1000 கணக்குல பணத்தை அள்ளி கொடுத்துட்டியாடா கண்ணா. கண்ணா, என்னடா இதெல்லாம்? என்ன குருவி? அவ்வளவு பணம் யாராவது தூக்கி கொடுப்பாங்களா? நான் கொடுக்கலையே, எங்க அப்பா தானே கொடுத்தாரு. ஏண்டா, அப்ப கூட நீ தான்டா வாங்கி கொடுத்த. என்னால முடிஞ்சது வாங்கி கொடுத்தேன், முடியலன்னா முடியலன்னு தானே சொல்லிருக்கணும். மாடு மாதிரி வளர்ந்துருக்கோம், எங்களுக்கு இது தோணலையாடா கண்ணா. சார், உங்களை நீங்களே திட்டாதீங்க சார். பாரு குருவி, என்ன திட்டுறன்னு அவன் வருத்தப்படுறான் குருவி. இப்படி ஒரு பிள்ளை எந்த தவம் செஞ்சாலும் கிடைக்குமா ஐயா? சார், அழாதீங்க சார். வருத கண்ணா. சார், போங்க சார். நீங்க அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு சார். சரிடா சரிடா, நான் அழல. நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால நான் நிறுத்திக்கிறேன்டா. கண்ணா, உனக்கு உங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காதுடா. நீ பிறந்தப்பவே உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவன்டா அவன். அவன் கைனால ஒரு பள்ளி மிட்டாய் கூட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு வைராக்கியத்துல இருந்தவன்டா நீ. அப்புறம் எதுக்குடா இதை போய் அவர்கிட்ட வாங்கின? சொல்லுடா கண்ணா. சார், பசங்களுக்காக வாங்கிக்கிறான் சார். மெட்ராஸுக்கு போலன்னு பசங்க ஏங்கிட கூடாதுல, அதுக்காக அப்பா கிட்ட காசு வாங்கி பஸ் கட்டிக்கிறான் சார். கண்ணா, என்னடா கண்ணா இதெல்லாம்? சார், நம்மலாம் டூர் போனா ஜாலியா இருக்கும்ல. பணம் இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்திலே டூர் போனோம். பணம் இருந்தா 7 நாள் மெட்ராஸ் டூர் போலாம். அதான் சார். கண்ணா, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய விஷயம்டா பண்ணிருக்க நீ. பொது நலத்துல ஒரு சுயநலம் சார். ஒண்ணு, நானும் டூர் போறேன். அப்புறம் என்னை விட்டுட்டு போன எங்க அப்பாவுக்கு 50,000 ஃபைன் போட்ட மாதிரி ஆச்சு. கண்ணா, நீ அம்மா பேசுறடா. சார், நம்ம கூட ஏதாவது பண்ணும் சார். என்னையா பண்ண போற? ஒரு நாளைக்கு பசங்களோட சாப்பாடு செலவு என்னோட ஸ்பான்சர் சார். குருவி. ஆமா சார், சின்ன பையன் இது பண்றான், நம்ம எதுவும் பண்ணலனா அசிங்கம்ல. சரி சரி, ஒரு 10,000 ரூபாய் கட்டிடு. சார், 10,000மா? 10,000மா? இதுக்கு ஏன் எக்க சவுண்ட் விடுற? வெறும் 10,000 தான். ஏன் சார், என்ன சார் ஒரேடியா 10,000ட்டீங்க? ஆமா, குருவி ஸ்பான்சர்னா சிக்கன் மட்டன்ல போட்டு அசத்த வேணாமையா? இல்ல சார், சின்ன பசங்க தானே, புளியோதரை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் இப்படி ஏதாவது பொட்டலம் போடுவீன்னு நினைச்சேன். யோ, பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா சும்மா கார சாரமா பண்ணணும்யா. பாதி இதெல்லாம் பண்ணக்கூடாது குருவி. ஓகே சார், நான் 10,000 குத்துறேன் சார். கண்ணா, நான் என் பங்குக்கு ஒரு 15,000 ரூபாய் தரேன்டா. சார். ஆமா கண்ணா, என்னால முடிஞ்சது. என் ஸ்பான்சர்ரா. சார், சூப்பர் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்ணா. எந்த ஒரு நல்ல விஷயத்திலையும் ஓப்பனிங் மட்டும் தான்டா பிரச்சனை. ஒருத்தன் ஆரம்பிச்சு வச்சா போதும், அப்புறம் மலர்னு பின்னாடி வந்துருவாங்க. ஆனா அந்த முதல் ஆள் யாருங்கிறதாண்டா பிரச்சனையே. போராட்டம் கூட அப்படித்தான்டா கண்ணா. அந்த முதல் குரல் யாரு விடுறதுதான்டா பிரச்சனையே. ஒருத்தன் சவுண்ட் விட்டா போதும்டா, இந்த உலகமே அவன் பின்னாடி வந்து நிக்கும்டா. ஆனா அந்த முதல் சவுண்ட் யாரு விடுறதுங்கிறதான் கேள்வியே. ஆமா சார், அதனாலதான் முதலே சவுண்ட் விடுறவங்க தலைவராயிடுறாங்க. கண்ணா, பின்றாடா நீ. குட் மார்னிங், குட் மார்னிங். சிட் டவுன் மை டியர் சில்ட்ரன்ஸ். டேய், தமிழ் தானே வரணும். இவரு வந்திருக்காரு. ஏய், டூருடா, டூரு. ஐயோ,
என்னடா என்ன பாக்குறீங்க? நம்ம சுற்றுலா பற்றி ஒரு சுவையான அறிக்கை தரத்தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். நமது கல்வி சுற்றுலா பெரும் கவலைக்கிடத்தில் உள்ளது. இதுக்கு காரணம் யார் தெரியுமாடா? நீங்க தான். என்ன சார் சொல்றீங்க? நம் உல்லாச பயணத்தில் மிக குறைவான மாணவர்களே பெயர் பதிவு செய்துள்ளதால் நம் சுற்றுலா பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது இந்த அழகனுக்கு மிக பெரும் வருத்தத்தை தருகின்றது. டூர் கேட்டு கல்டா பண்ணிட்டு இப்ப ஏன்டா பேக் அடிக்கிறீங்க? இதான் சொல்றது, உங்களையும் உங்க தலைவனையும் நம்பி ஏற்பாடு பண்ணா இப்படித்தான் தரையிடத்தான் போடணும். சார். என்னடா சாரு மோருன்னுட்டு? ஆமா, நீ ஏன்டா பணம் கட்டல? நான் வரல சார். வரலையா? ஏன்டா வரல? சார், எங்க அப்பா வர அடுத்த வாரம் டெல்லிக்கு லோடு அடிக்க போறாரு சார். அவரு போட்டுண்டா, அவரை யாரா கேட்டது? நீ ஏன் வரல அத சொல்ற முதல்ல. சார், அது இல்ல சார், எங்க அப்பா ட்ரிப்புக்கு போயிட்டா அம்மா நான் தான் சார் பாத்துக்கணும். அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை சார். சாரி சார். ஓ, அம்மா சென்டிமெண்டா? சரி சரி. மத்தவங்கலாம் சார் வேண்டுதலுக்காக குலசாமி கோயிலுக்கு போறோம் சார். சாமி தானே, அது வெயிட் பண்ணுமா? நீ கிடாசோறு திங்கிறதுக்கு சாமி மேல பழி போடுறியா? உட்கார்றா. இல்ல சார், வீட்ல விட மாட்டாங்க சார். சரி சரி, ஆளுக்கு அவங்க பங்குக்கு ஒரு கதையை சொல்லுங்க. நான் தூக்கம் வரதான்னு பாக்குறேன். சார், ஒரு வாரம் டூர் சார். அதான் வீட்ல அனுப்புவாங்களான்னு சந்தேகமா இருக்கு சார். சாரி சார். நான் எங்க அப்பாவோட கச்சேரிக்கு போனோம் சார். ஓய், அதெல்லாம் ஒரு கச்சேரி. ஆமா, நீ இந்த கச்சேரியில போய் என்னடா பண்ண போற? சைல்டு வாய்ஸ்ல பாடணும் சார். எங்க அப்பா வாங்கி தந்த குதிரை அந்த பாட்டு பாடணும் சார். சைல்டு வாய்ஸா? வைல்டு வாய்ஸ் மாதிரி ஒரு குரலை வச்சுக்கிட்டு இவர் சைல்டு வாய்ஸ்ல போட போறாம சைல்டு வாய்ஸ்ல. இப்படி முக்கிய 4 காரணத்தை சொல்லிட்டு அவுட் பண்ணிட்டீங்கடா. போங்கடா போங்க, நீங்களும் உங்க டூரும். சார், ஆனாலும் அமௌண்ட் கொஞ்சம் கூட ஜாஸ்தி தானே சார். அதுவும் ஒரு காரணம் தான். கரெக்ட் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி முக்கிய 4 காரணத்தை சொல்லிட்டு அவுட் பண்ணிட்டீங்கடா. போங்கடா போங்க, நீங்களும் உங்க டூரும். சார், ஆனாலும் அமௌண்ட் கொஞ்சம் கூட ஜாஸ்தி தானே சார். அதுவும் ஒரு காரணம் தான். கரெக்ட் தான். ஐயகோ தமிழகமே, ஆர்ப்பரிக்கும் தமிழனமே, ஒரு ஆர்கனைசர் என்ற முறையில் உங்களுக்காக நான் எப்படி உதவ முடியும் என்று எண்ணி நேற்று இரவு முழுதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் அருமை கண்ணின் மணிகளை ஒரு இன்ப சுற்றுலாவிற்கு அழைத்து செல்வதற்கு இத்தனை தடையா என்று எண்ணி எனது இரவு இட்லியை நான் வெறுத்தேன். இல்லாமையாக்க நினைத்தேன். உங்களுடைய ஏக்கத்தை போக்க நான் என்னுடைய தூக்கத்தை துறந்தேன். உங்களுக்காக அந்த பெரும் பாரத்தை நானே தீர்க்க முடிவு செய்தேன். என்ன கண்ணா சிரிக்கிற? சொல்லலாம்ல. நீங்க கஷ்டப்பட்டு பண்ணது சார். நீங்களே சொல்லுங்க சார். சார், டூர் ஃபீஸ் எவ்வளவு சார்? அதை சொல்லுங்க சார். என் கண்ணின் மணிகளுக்காக அதையும் இந்த அழகன் குறைத்துள்ளேன். சார், 50-100 குறைச்சாலும் 2500 ரூபாய் சின்னதாவதுல சார். எவ்வளவு சார் கட்டணும் சொல்லுங்க சார். 6 நாட்கள் நீங்கள் சென்னை சென்று வர தர வேண்டிய சலுகை தொகை வெறும் ரூபாய் 499 மட்டுமே. அமைதி அமைதி, எல்லாரும் தான். ஒவ்வொருத்தரா கை தூக்குங்க. சார், நான் ஜன்னல் ஓரம் சார். ஓய், நீ ஃபீஸே கொடுக்கல, உன்னை ஜன்னல் ஓரமா இல்ல நடுவுலையா படுக்க வச்சு போறதானே நான் முடிவு பண்ணிக்கிறேன்டா. முதல்ல காசை கூடுறா என் டவுசரு. சார், ஒரு சின்ன டவுட் சார். ஆமா, பாடத்துல மட்டும் டவுட் கேட்கவே கேட்காத. இப்ப மட்டும் விஸ்கு நெஞ்சு டவுட் கேளு, சொல்றா. சார், ஏசி பஸ்ல தான் சார் போறோம். ஏய், உங்க ஐயா லாரில போறோம்டா. 2500 ரூபாய் கொடுத்தாதான்டா ஏசி பஸ். நீ குடுக்கிற காசுக்கு ஓசி பஸ் தான். உட்காரு. எல்லாரும் கை தூக்குங்க. நான் ஒவ்வொருத்தர் பேரா எழுதிக்கிறேன். சார், வெண்ணிலா சார். வெண்ணிலா சார், நான் சார். காவ்யா. என்ன கண்ணா, நீ பேர் தரல? தரணும் கைபாம். உங்க தாத்தா காசு தந்துருவார்ல? இல்லனா சொல்லி நாங்க பாத்துக்கிறோம். தாத்தா தந்துருவாரு, கண்டிப்பா வருவேன். என்ன அழகன் சார், என்ன கூப்பிட்டு போவீங்களா? கண்டா வெக்கமா இருக்குடா, கண்டுக்காதடா. வரும் 12ஆம் தேதி காலை 7 மணிக்கு
நம்முடைய இன்ப சுற்றுலா பயணம் இனிதே துவங்கும். ஓகே ஓகே ஓகே, பாய் பை டியர் சில்ட்ரன்ஸ், பாய் பாய். சார் சார் சவுண்டு மட்டும் வருது, ஆளையே காணோம். சார் உங்கள் ரைட் சைடில் கீழே பாருங்க சார். டேய், யாரா நீ? கிளாஸுக்கு போகாம இங்க வந்து தரையில உருண்டுகிட்டு இருக்க? சார் சாராவது மோராவது எந்திரிச்சு கிளாஸுக்கு போடா. சார் நான் பிக்கு. போடா மக்கு. தரையில உட்காந்து சட்டையெல்லாம் அழுக்கு. என்னங்க சார்? என்ன நொன்ன சார்? சார் நான் டிராயிங் மாஸ்டர். எந்த ஸ்கூல்ல? மகாத்மா காந்தி ஸ்கூலுக்கு. அது எங்க இருக்கு? சார் அது நம்ம ஸ்கூல் இல்ல. சார் ஒரு ஓவிய ஆசிரியரை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க சார். சரியா சரியா, டென்ஷன் ஆகாத. ஆமா, நீ நின்னாலே கண்ணுக்கு தெரிய மாட்டே, தரையில உட்காந்து என்னையா பண்ற? தரையில் உட்காந்து தர்ணா பண்ணுறேன். தர்ணாவா? என்னையா பிரச்சனை? ஒரு ஓவிய ஆசிரியரை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க சார். யோ, என்னையா திரும்பவும் முதல்ல இருந்து வர்ற? சார் ஓவியனா விளையாட்டு இல்லை சார். யோ, ஓவியம்னா விளையாட்டு இல்லைன்னு எனக்கு தெரியாதா? ஓவியம்னா தான் ஓவியம், விளையாட்டுனா தான் விளையாட்டு. சார் ஏன் சார் ஓவியத்தை மதிக்கவே மாட்டீங்க? யோ, என்னையா ஓவியம் காவியன்னுட்டு குனிஞ்சு பார்த்து கழுத்து வலிக்கிறியா? முதல்ல எந்திரியா எந்திரியா. சார் தலை போகுது, உதய் தலை போகுது, தமிழ் போகுது, பியூன் போகுது, சயின்ஸ் போகுது, இங்கிலீஷ் போகுது, பழைய தையல் கூட போகுது. இந்த ஓவியம் போகக்கூடாதா சார்? யோ, இதெல்லாம் எங்கேயா போகுது போகுதுங்கிற? டூர் போகுதே சார். ஆட பாவி, டூர் போறதுக்கு தான் இந்த டிராமாவா? ஒரு மாசமா நீ எங்க இருந்தேன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா டூர் போறதும் தரையில இருந்து முளைக்கிற. இல்லை சார், என் ஒய்ஃபுக்கு 3வது பிரசவம். அட பாவி, பச்சா மாதிரி இருந்துகிட்டு பாட்சா மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யற. சார் டூர் கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? யோ, வர்ற பசங்க 15 பேரு, கூட போற வாத்தியாருங்க 25 பேருன்னா அசிங்கமா இருக்காது? சார் நான் அழுதுருவேன். அழுவியா? எங்க அழு பாக்குறான்? போனோம் டூருக்கு போனோம். நிறுத்துறா. அழுது கிழுது உச்சாகிச்சா போயிடாத, இடத்த நாசம் பண்ணிடாத. நீதான் ஒரு வாத்தியாரு. உன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூலை தூக்கி நிறுத்துறாம நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. சார் என்ன கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? சரி, நீ ஒரு டிராயிங் வாத்தியார் தானே? அதுல என்ன சார் சந்தேகம்? இது ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் வரைஞ்சு கொடு, நான் உன்னை டூர் கூட்டிட்டு போறேன். பேப்பர் கொடுங்க சார். இந்தா இந்தா பெண். வர வர. யோ, ரொம்ப யோசிக்காத, கத்திரிக்காய் வரையா. என்னடா இது? கத்திரிக்காய் சார். இது கத்திரிக்காவா? ஏண்டா இது கத்திரிக்காவா? இது பீட்டி கத்திரி சார். பீட்டி கத்திரியா? நீ எச்எம் கத்திரி பாத்திருக்கியா? இல்ல சார். பாக்கல இல்ல? இப்ப பாரு சார். பாரு மவனே, இந்த ஸ்கூல உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்துறேன்டா. காப்பாத்துறேன்டா. டப்பாசு. சார். வெண்ணிலா வாங்க. சார் கூப்பிடுறாங்கடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆமா சார் விளையாடிட்டு இருந்தோம் சார். சரி, டூர் ஃபீஸ் எல்லாம் அழகன் சார் சொன்னாரு சார். எப்ப சொன்னாரு? நேத்து சார். சரி, ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சுல? இன்னும் இல்ல சார். ஏய், 500 ரூபா தானே, உடனே கட்டிருக்கலாம்ல? சார் நேத்து தானே சார் சொன்னாரு, கட்டிடுவேன் சார். ஓகே ஓகே. வாட்டர் டேங்கு சார். உன் வீட்டில் முன்னாடியே போய் சொல்லிடு. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து அப்பா பர்மிஷன் கொடுக்கல அது இதுன்னு ஏதாவது சொல்லக்கூடாது. எஸ் சார். பலூனு, சார். நீ உன் வீட்டில் சொல்லிட்டீல? நான் நேத்து லஞ்ச் பிரேக்லயே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் சார். பாரா, நானும் கட்டிட்டேன் சார். நீ எப்படி? அப்பா இங்க ஆபீஸ்ல தானே சார் இருக்காரு. அப்பாக்கு அழகன் சார் 500 ரூபாய் தரணுமா, அதான் அப்படியே சரி பண்ணி விட்டாரு. சரி, கட்டாதவங்கள சீக்கிரம் கட்ட சொல்லுங்க, போய் விளையாடுங்க. தேங்க்யூ சார். காவியா சார். இங்க வா. நீ என்ன டூர் ஃபீஸ் கட்டல?
ஆமா சார். சரி, பணம் கட்டுறதுக்கு என்ன செய்ய போற சொல்லு. அது வந்து திரும்பவும் கோவாரிக்கு போகலாம்னு திட்டமா? இல்ல சார். அப்புறம் அது வந்து வேற எப்படி? வீட்டில் கடனா? இல்ல சார். சரி, ஃபீஸ் கட்ட என்னதான் பிளான் நீ சொல்லல. இல்ல சார், சம்யுக்தா மிஸ் கிட்ட. சம்யுக்தாவை நீ அடிக்கடி பார்ப்பியா? இல்ல சார், ஊருக்கு வந்தக்கு அப்புறமா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க சார். என்னவா? ஒன்றும் இல்லை சார், ஏதாவது உதவி வேணும்னா கேட்க சொன்னாங்க சார். சரி, அப்புறம் நீ போல? அண்ணாச்சி ஸ்கூல்ல. அண்ணாச்சி ஸ்கூல்ல? இல்லை சார், அண்ணாச்சி ஸ்கூல்ல வேலை செய்கிறாங்க. நம்ம ஆப்போசிட் டீமு, அதான் பார்க்க போக வேணான்னு. இப்போ மட்டும் என்ன? பணம் வேணுமே சார். ஃபோன் பண்ணி சொன்னேன் சார், வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க சார். காவியா, வேண்டாம் சார். அவங்ககிட்ட வாங்க வேணாம், நான் தரேன். சார். உன்னோட ஃபீஸை நானே அலவன்ஸ் ஆகிட்டு நேரடியாக பார்த்து கொடுத்துறேன். தேங்க்ஸ் சார். அப்புறம் சம்யுக்தா ஏன் பணம் வாங்கலன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லிட்டோம் சார்? சரி, பார்ப்போம், போ. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கிருமி 200 ரூபாய். கிருமி 200. சார் மின்னல் 120 சார். மின்னல் 120. சார் பொட்டலம் 110 ரூபா சார். பொட்டலம் 110 ரூபா. 110 ரூபா. அப்புறம் கைபாமே நீ எதை கொண்டு வரலடா? என்னடா கோயில் உண்டிய கிட்டே எதை உடைச்சு கொண்டு விட்டியாடா? இல்ல சார், நிறைய சில்லறை இருந்ததா, பாக்கெட்ல போட்டா கீழே எங்கேயாவது உந்துரும் சொல்லிட்டு துணியில கட்டிட்டு எடுத்துட்டு வந்தேன் சார். சார் பத்திரமா வச்சோம் சார், எங்கேயும் தொலைச்சிடாதீங்க சார். இதுல எவ்வளவுடா இருக்கு? 99 ரூபா 95 பைசா இருக்கு சார். என்னடா பேட்டா ஷோரூம் மேல மாதிரி சொல்ற? குட்ரா குட்ரா. ஏய், டூருக்கு போகும்போது எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்கிக்கங்க. அது வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருக்கேன்டா. போங்கடா, போய் கிளாஸுக்கு போங்க போங்க. இப்படியே போனா மாரியாத்தா கோயில்ல கஞ்சி ஊத்தரலாம் போல. சார் குட் மார்னிங் சார். மார்னிங் 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 சார். இந்த டூரு நான் முடிவு பண்ணிட்டேயா. என்ன சார் முடிவு பண்ணீங்க? டூர் ஃபீஸ் 2500 ரூபாய் வச்சோம்ல. ஆமா சார், அதான். யோ, பெரியவங்க பேசும்போது குறுக்க குறுக்க பேசக்கூடாதுன்னா? யார் சார் பெரியவங்க? ஓ, உங்களை சொன்னீங்களா? யோ, என்ன நக்கல் பண்றியா? சாரி சார், சொல்லுங்க. யோ போயா, சொல்ற மூடைய அவுட் பண்ணிட்டியா? சாரி சார். என்ன சொல்ல வந்த? 2500 ரூபா ஃபீஸை பற்றி பேசுனீங்க சார். 2500 ரூபா ஃபீஸ் இப்போ 500 ரூபாய் ஆயிடுச்சு. ஆமாம் சார். ஆமா சார்னா? அப்ப அது ஏற்கனவே உனக்கு தெரியுமா? ஆமாம் சார். எத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமாயா? சரி, நீங்களே சொல்லுங்க. யோ, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்றே வச்சுக்கோங்க சார், சொல்லுங்க. இந்த டூரோட பஸ் செலவு 45,000 மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறதா முடிவு பண்ணி பஸ்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேயா? யோ, உனக்கு தெரியுமா? எப்படியா? சார், கண்ணே அந்த பணத்தை என்கிட்ட தான் சார் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் யாருக்கு தெரியாம சொன்னானே? எனக்கு, குருவி, அப்புறம் புட்டியை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல வந்திருப்பேன் சார். அப்ப அந்த தெரிஞ்ச லிஸ்ட்ல நான் தான் கடைசியா? நீ கிளம்பு சார். என்ன? நீங்க ஒரு 10,000 ரூபா கொடுத்ததா சொன்னாங்க. உனக்கு யாரையா சொன்னது? குருவி தான் சார் சொன்னான். குருவி கூட தான் கொடுத்துருக்கான். இருக்கட்டும் சார், முதல்ல நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். யோ, என்னையா சின்ன பையனே 50,000 ரூபாய் கொடுத்துருக்கான், நீ வெறும் 10,000 கொடுத்துட்டு சீனை போடுறியா? என்ன சீண்டி பாக்குறியா? சார் சத்தியமா அப்படிலாம் இல்லை சார், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் இருக்கட்டும். சாரி சார். எதுக்கே சாரி சொன்ன? இல்லை சார், நீங்க இவ்வளவு நல்லவர்னு தெரியாம பல தடவை நான் உங்களை தப்பா நினைச்சிருக்கேன். அப்புறம் கோவப்பட்டு சண்டையில வர போட்டிருக்குமே சார். யோ, நான் மாறிட்டேன்னு யாரையா சொன்னது? நான் எப்பவும் போல அப்படியே தான் இருக்கையா. சார், நானும் நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்ல வரல சார். நீங்க ஆரம்பத்துல இருந்து நல்லவராத்தியா இருந்திருக்கீங்க.
நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன். ஆஹா, இவன் நிஜமாவே சொல்றானா இல்ல போய் சொல்றானான்னு தெரியலையே. இவன் நம்மள மேல தூக்கிட்டு தொப்புன்னு கீழே போட்டுருவானோ. சார் யோ, என்னய்யா ஓவரா புகழ்ற? புகழவெல்லாம் இல்லை சார், உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன். சார், ஒருத்தர் நல்லவராக மாறுறதுக்கும் இல்லை மாற்றுறதுக்கும் ஒரே வழி, முதல்ல அவரை நம்ம நல்லவர்னு நம்பணும் சார். சார், நல்லவங்கட்டு உலகம் பூரா நம்ப ஆரம்பிச்சிட்டா அதுக்காக தான் அவங்க மாறித்தானே சார் ஆகணும். யோ, இப்ப என்னதாயா சொல்ல வர்ற? உங்களுக்கு நன்றி சொல்ல வரேன் சார். எதுக்கு? எல்லாத்துக்கும் சார். புரியாத மாதிரியே பேசுறியா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் பேச. சார், நீங்க ஒரு வில்லன் தோற்றத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ சார். யோ, நீ தான் ஹீரோன்னு ஊருக்கே தெரியும். அட்லீஸ்ட் வில்லன் போஸ்டிங்காவது இந்த கதையில இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் இல்ல, நான் டம்மி பீஸ்னு சொல்ல வரியா? சார், நீங்க டம்மி பீஸ்லாம் இல்ல சார், கோல்டு பீஸ். ஆமா சார், இனிமேல் நம்ம ஸ்கூல் 6 நாள் அடிச்சுக்கவே முடியாது சார். சரி சரி, நான் அப்ப கிளம்பட்டா? சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஐ லவ் யூ சார். ஐ லைக் யூ ஸ்டாலின்.